வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சத்தமே இல்லாமல் சம்பவம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக கோட்டையை கைப்பற்றிய திமுக. அதாவது கோவையில் திமுகவின் அமைச்சரான டிஆர்பி ராஜா அவர்கள் தேர்தல் பணிகளை கவனித்து வராரு. இவர் சத்தமின்றி செய்யும் ஸ்மார்ட் வேலைகளை அங்கே கள நிலவரத்தை மாற்ற தொடங்கியிருக்கு. கோவை லோக்சபா தேர்தல் தற்போது சூடுபிடித்து உள்ளது. கோவை தொகுதி பாஜக வேட்பாளராக தற்போது அண்ணாமலை களமிறக்கப்பட்டு உள்ளார். ஏற்கனவே கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டு உள்ளார். பலரின் பெயர்கள் இதற்காக சுற்றி வந்த நிலையில் சர்ப்ரைஸாக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டு இருக்காரு. அதிமுகவின் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கே ராமச்சந்திரன் களமிறக்கப்பட்டு இருக்காரு. ராமச்சந்திரனின் கோவிந்தராசி என்று அழைக்கப்படும் சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கட்சியின் சர்ப்ரைஸ் தேர்வாகி இருக்கிறாரு. 2019 தேர்தலில் கோவையில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் 31% மட்டும்தான். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வாங்கியது 46%. இப்போது திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, தேமுதிக தற்போது இல்லை. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையமும் சேர்ந்து இருக்கு. இவர்களிடம் 11% வாக்கு வேற கோவையிலும் இருக்கு. அப்படி இருக்க அண்ணாமலைக்கு கோவை கள நிலவரம் சாதகமாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு. சரி, இந்த தேர்தலில் அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு என்று தற்போது பார்க்கலாம். கோவையில் அதிமுகவிற்கு சாதகம் என்று பார்த்தால் அது வேட்பாளர் தான். அதிமுகவின் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டது பெரிய விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏனென்றால் அதிமுக சில தொகுதிகளில் டம்மி வேட்பாளர்களை களமிறக்கி உள்ளதாகவும் திமுகவிற்கு விமர்சனம் வைத்து உள்ளார்கள். அதாவது பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கும் விதமாக அதிமுக சில தொகுதிகளில் டம்மி வேட்பாளர்களை களமிறக்க உள்ளதாகவும் திமுகவினர் புகார் வைக்கிறார்கள். இப்படி இருக்க கோவையில் மிக கடினமான வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்காரு. அதிலும் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் கோவையில் அதிமுகவின் அடையாளமாக உள்ள எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமானவராம். சிங்கை ராமச்சந்திரனை எஸ்பி வேலுமணியின் குட்போக்கிலும் இருக்காரு. இவரின் தேர்வை எஸ்பி வேலுமணியின் முடிவாக இருக்கலாம் என்றும் கூறப்படுது. அதே போல அண்ணாமலைக்கு சாதகம் என்றால் பாஜகவிற்கு சாதகமாக உள்ள 2-3% உறுதியான வலதுசாரி வாக்குகள் தான். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு காலத்தில் வந்த வாக்குகள் வானதிக்கு கடந்த சட்டசபை தேர்தலில் வந்த வாக்குகள் ஆகிய வாக்குகளை வைத்துதான் அண்ணாமலைக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையும் இருக்கு. அதே போல திமுகவிற்கு சாதகம் என்று பார்த்தால் கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் சத்தமின்றி அங்கே களப்பணிகளையும் செய்து வராரு. இவர் மீடியாக்களில் அதிகம் தோன்றாமல் தீவிர களப்பணிகளையும் செஞ்சு வராரு. உதாரணமாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு டவுன்ஹால் கோட்டைமேடு பகுதியில் உள்ள கோட்டை ஹிதாயத்துல்லா இஸ்லாம் சபியா ஜமாத், தரிக்கத்துல் இஸ்லாம் சமியா ஜமாத், கோட்டை கேரளா ஜமாத், கோட்டை வின்சென்ட் ரோடு முஸ்லிமின் பள்ளிவாசல் பகுதிகளுக்கு சென்றும் பேசியிருக்காரு. அதன் பின் காலை கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஆறுமுகசாமியை சந்தித்து ஆதரவையும் கோரியிருக்காரு. இதே போக பல செயல் வீரர்கள் கூட்டமும் நடந்திருக்கு. அதே போல இங்கே நேரடியாக டிஆர்பி ராஜா அவர்கள் தற்போது களமிறங்கி தீவிரமாக களப்பணிகளையும் செய்து வராரு. அங்கே திமுக நிர்வாகிகளிடையே இது ஒரு புதுவித உத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. கோவையின் திமுக படம் தொடர்பாக நம்மிடையே பேசிய திமுகவினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவையில் செந்தில் பாலாஜி கொடுத்த பிளான் படி பணிகள் நடக்கிறது. அதிமுக பாஜக வலுவாக இருந்தால் அங்கே மாநகராட்சி தேர்தலில் ஒன்றிலாவது வென்றிருக்க வேண்டும். ஆனால் திமுக பார்க்கிறது. அதனால் தான் கோவையில் நேரடியாக களமிறங்கி இருக்கிறது. சேலத்திலும் களமிறங்கிறது. பொள்ளாச்சியிலும் மீண்டும் களமிறங்கி இருக்காங்க. கோவையில் செந்தில் பாலாஜி இல்லாமலே வெற்றி பெறுவோம் என்றும் அவரை நீங்கள் சிறையில் போட்டு விட்டீர்கள். ஆனால் எங்கள் கட்சி தோல்வி கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம் என்றும் கூறியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.